சிலுக்குதடா அங்கமெல்லாம் தன்னான நானே. அந்த மாவீரன் கதைய கேளு தன்னான நானே. அது கொங்கு நாட்டு வீரன் சொல்லும் தன்னான நானே. காராள வம்சமடா தன்னான நானே. அவ கருவிலேய வீரனடா தன்னான நானே. காராள வம்சமடா தன்னான நானே. அவ கருவிலேய வீரனடா தன்னான நானே. சின்னமலை வீரன் சின்னமலை பேரக்குமா தன்னான நானே. அட சிலுக்குதடா அங்கமெல்லாம் தன்னான நானே. புதுக்கோட்டை புவனேஸ்வரி புவனேஸ்வரம் ஜெகதீஸ்வரி மன்னடியின் மல்லீஸ்வரி நங்கநல்லூர் ராஜேஸ்வரி பாகேஸ்வரி யோகேஸ்வரி லோகேஸ்வரி மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி உறையூர் வெக்காளி உஜ்ஜயினி மாகாளி சிறுவாச்சூர் மதுரகாளி திருவக்கரை வக்ரகாளி பத்ரகாளி ருத்ரகாளி நவகாளியே எத்துப்பட்டி ராஜகாளி அம்மா தாயே நாச்சியம்மா பேச்சியம்மா நாடியம்மா காரியம்மா ஆலயம்மா சோலையம்மா உண்ணாமுலையம்மா என் மாங்கல்யம் நிலைத்திருக்க அருள்வாய் நீ மைசூரு
காணிக்கை கொண்டு நமக்கூர் விநாயகரே. தத்தோம் தாதோம் தையத்தோம் தை. குருவே வணக்கம். வணக்கம். செய்தார் தன்னானே நானே நானே நன்னா பிரணம் தானே நானே நானே நன்னா. Hey!
நானே நானா ஓ ராணே நானே நானே நானா Nana
என்ன செய்வோம் நாங்கள் கன்னிமார்களே, இங்கு இல்லையோர் வெங்குழந்தை எந்தனுக்குமே. தன்னை நான தன்னை நானே நான தன்னை நான கண்ணல் மொழிகளே காதல் வெளிகளே, எங்கள் கரத்தில் எடுக்க பெண் குழந்தை இல்லை இல்லையே. தன்னை நான தன்னை நானே நான தன்னை நங்கை மோகினி நல்ல ராசன் பத்தினி, எங்கே நாடி ஏழ்வார் பாதம் போற்றி போற்றியே. தன்னை நான தன்னை நானே நான தன்னை சம்போ சங்கரா சதா சிவ சம்போ, சரணவிந்த பாதங்களை தந்திடும் இப்போ. தன்னை நான தன்னை நானே நான தன்னை தவதை பார்த்துமே சன்மனம் அணிந்துமே, தரணிதனில் ராஜனிடம் வந்து நின்றாராம். தன்னை நான தன்னை நானே நான தன்னை 8 நாளிலோர் அங்கே 8 தினத்திலே, அங்கே ஏந்தி விளையாட ஒரு பெண் குழந்தையே. தன்னை நான தன்னை நானே நான தன்னை போற்றி போற்றியே உந்தன் பாதம் போற்றியே, எந்தனுக்கு ஒரு பெண் குழந்தை தந்தருளுமே. தன்னை நான தன்னை நானே நான தன்னை கொடியாம் சின்ன பள்ளங்களிலே வன்மையான பெண் குழந்தை கிடைக்கும் என்றுமே. தன்னை நான தன்னை நானே நான தன்னை ஈசன் சொன்னதை நம்பி ராஜன் அழுதுமே, இன்பமுடன் தேவியுமாய் மனமகிழ்ந்தன. தன்னை நான தன்னை நானே நான தன்னை அன்னை நானனாம் தன்னை நானே நானனாம் தன்னை நானே நானனாம். செய்தார் தன்னே நன்னே நானே நன்னே நானே நன்னே நானா, தன்னம் தானே நன்னே நானா, தன்னம் தானா அண்ணே நானன் நன்னே நானே நன்னே நானா. அக்கம்மாரே தங்கைமாரே அண்ணருடன் தானே, அட அண்ணருடன் தானே, இப்போ அதிசயமாய் கிளங்கெடுத்து வருவோம் ஆடா தம்பி. அடா ஒய்யாரமா கைகள் வீசி நடடங்கோடன் நடடங்கோ தம்பி. ஒற்றுமையாய் கானகத்தில் கிளங்கெடுத்த வருவோம். அடவாரும் அடியக்கமாரே வள்ளி கிளங்கெடுத்த வள்ளி கிளங்கெடுத்த வரிசையாக சென்றிடலாம் மன்னருடன் தானே. ஜீவனமே தான் கடந்தார்
செய்யா தன்னானே நானே நன்னம் தானானே நானே நன்னம் தானானே நானே நன்னே நாம் 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 அயட தாளாட்டும் கைகளுக்கு தங்க வளையல் தான் தரித்து நேரிட்டு போட்டு மெட்டு நேர் 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 செய்யா தன்னானே நானே நன்னம் தானானே நானே நன்னம் தானானே நானே நன்னே நாம் 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 அயட தங்கத்தாள் அவள் சருமம் தாரிணியா வள்ளிக்கு நன்மையுடன் தான் நின்றார் கூடி செய்யா தன்னானே நானே நன்னம் தானானே நானே நன்னம் தானானே நானே நன்னே நாம் 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 அயட வள்ளி என பெயருமிட்டு வையகத்தோர் கொண்டாட செய்யுடன் தான் வளர்த்தார் கூடி செய்யா தன்னானே நானே நன்னம் தானானே நானே நன்னம் தானானே நானே நன்னே நாம் 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 அயட வெள்ளியாளே ஒட்டியானம் பள்ளியத்தே தான் அணிந்து அவருடனே தான் அணிந்தார் கூடி செய்யா தன்னானே நானே நன்னம் தானானே நானே நன்னம் தானானே நானே நன்னே நாம் 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 அயட ஓரிரண்டு வயதாகி ஓளமிட்டு விளையாடி விளையாடி வீடு வந்து சேர்ந்தாள் செய்யா தன்னானே நானே நன்னம் தானானே நானே நன்னம் தானானே நானே நன்னே நாம் 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 அயட ஐந்தாறு வயதாகி அருந்தமிழை கற்றுணர்ந்து கற்றுணர்ந்து தான் இருக்கும் நாள் 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 செய்யா தன்னானே நானே நன்னம் தானானே நானே நன்னம் தானானே நானே நன்னே நாம் 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 அயட பேர் பெரிய வள்ளியற்கு வயது 12 புனரசி புஷ்பவதியானாள் செய்யா தன்னானே நானே நன்னம் தானானே நானே நன்னம் தானானே நானே நன்னே நாம் 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 அடடா வள்ளியின் அழகுக்கு வளர்ந்து போறாண்டே மணக்கும் தேவாதி தேவரெல்லாம் ஏங்கினார் செய்யா தன்னானே நானே நன்னம் தானானே நானே நன்னம் தானானே நானே நன்னே நாம் 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 அழகார்கள் எல்லாம் வள்ளியரும் தாய் தந்தை மாறுடனே சந்தோஷமாயிருக்கும் நாள் 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 செய்யா தன்னானே நானே நன்னம் தானானே நானே நன்னம் தானானே நானே நன்னே நாம் 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 நானே நானே நன்னம் தானே நானே நன்னம் தானே நானே நன்னே நாம் 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 செய்யா தன்னானே நானே நன்னம் தானானே நானே நன்னம் தானானே நானே நன்னே நாம் 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 தரிகிதோம் திரிகிதோம் தாரைய கையத்தோம் நானே நன்னாம் சர்தன்னன்னாம் தன்னீனாம் ஒரு நாம் தானானே நானே நன்னே நானே நன்னாம் நாடு வெட்டு சிறையருக்கு நாம் எல்லோரும் கந்தர்வடி வேலவனை தினந்தோதித்து செய்ய தன்னன்னாம் தன்னீனாம் ஒரு நாம் தானானே நானே நன்னே நானே நன்னாம் ஆவலுடன் பூமி தன்னையே நாம் எல்லோரும் அன்புடனே தவறாமல் உடலை செய்து செய்ய தன்னன்னாம் தன்னீனாம் ஒரு நாம் தானானே நானே நன்னே நானே நன்னாம் ஆவலுடன் வெற்றி தன்னையே நாம் எல்லோரும் அன்புடனே தவறாமல் பொழுது செய்து செய்ய தன்னன்னாம் தன்னீனாம் ஒரு நாம் தானானே நானே நன்னே நானே நன்னாம் செந்தனையை கையில் எடுத்து நாம் எல்லோரும் செந்தர்வடி வேலவனை தினம் தொழுது செய்ய தன்னன்னாம் தன்னீனாம் ஒரு நாம் தானானே நானே நன்னே நானே நன்னாம் வசந்தனையை கையில் எடுத்து நாம் எல்லோரும் பழனி மாலை ஆண்டவனை தினம் தொழுது செய்ய தன்னன்னாம் தன்னீனாம் ஒரு நாம் தானானே நானே நன்னே நானே நன்னாம் வரையறுக்கும் வெற்றி தன்னில்லை முளை
தன்னனாம் தன்னே நானா நானே 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 நானா அன்னத்தை மரண பங்கே ஏறினே அலலன ஓட கண்டே செய்ய தன்னனாம் தன்னே நானா நானே 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 நானா தன்னனாம் தன்னே நானா நானே 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 நானா செய்ய தன்னனாம் தன்னே நானா நானே 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 நானா நாம்தாய் தரிதோம் திரிதோம் தாரா வைய தையதோம் ஜெய் தொண்டு கட்டுங்க நானே நன்னா தத்தி நந்தைதை நானே நன்னா தாதோம் தைதை நானே நன்னே நானே நன்னா நான் சொல்றார் அண்ணனே நன்னே நானே நன்னா மஞ்சள் நானே நன்னா அப்படி சொல்லு நானே நன்னே நானே நன்னா யார் வச்சிகளா அம்மா பறவைகளா தத்தி நந்தைதை பறவைகளா தாதோம் தைதை பறந்து வந்து அப்படி சொல்லு நானே நன்னே நானே நன்னா நந்தையல்ல ரெண்டு மணிப்புறாவா தத்து நந்தைதை மணிப்புறாவா தாதோந்தைதை இன்பமுடன் கதிரை கொய்யதம்மா தாம் செய்தார் நன்னே நன்னே நானே நன்னா ஆமா சொல்லு நானே நன்னா அப்படி சொல்லு நானே நன்னே நானே நன்னா நந்தையார் மண்ணாட்டு அந்த பறவையெல்லாம் சொல்லாம சொல்லு பறவையெல்லாம் அப்படி சொல்லு மாங்கு எங்கே வாடுதம்மா தாம் செய்தார் நன்னே நன்னே நானே நன்னா ஆமா சொல்லு நானே நன்னா அப்படி சொல்லு நானே நன்னே நானே நன்னா ராம்தையார் நன்னங்கரு ரெண்டு ககங்களா சொல்லாம சொல்லு ககங்களா அப்படி சொல்லு நகத்தில் அங்கே விலகுதம்மா தாம் செய்தார் நன்னே நன்னே நானே நன்னா ஆமா சொல்லு நானே நன்னா அப்படி சொல்லு நானே நன்னே நானே நன்னா ராம்தையார் மதையானை எங்கே விலகி நின்னா சொல்லாம சொல்லு விலகி நின்னா அப்படி சொல்லு மங்கையாரே நானே கூட வருவேன் தாம் செய்தார் நன்னே நன்னே நானே நன்னா ஆமா சொல்லு நானே நன்னா அப்படி சொல்லு நானே நன்னே நானே நன்னா ராம்தையா வடநாட்டு அந்த பறவை ஒன்று சொல்லாம சொல்லு பறவை ஒன்று அப்படி சொல்லு மாறு எங்கே நிற்கிறமா ராம்தையார் நன்னே நன்னே நானே நன்னா ஆமா சொல்லு நானே நன்னா அப்படி சொல்லு நானே நன்னே நானே நன்னா ராம்தையா கைவளையல் அம்மா கலகலன சொல்லாம சொல்லு கலகலன அப்படி சொல்லு ஆளு தந்தை எங்கே சர்தலிங்க ராம்தையார் நன்னே நன்னே நானே நன்னா ஆமா சொல்லு நானே நன்னா அப்படி சொல்லு நானே நன்னே நானே நன்னா ராம்தையா மெய் கொள்ளுங்க அம்மா இலை கொள்ளுங்க சொல்லாம சொல்லு இலை கொள்ளுங்க அப்படி சொல்லு நீ எல்லாம் அங்கே நான் கொள்ளுங்க ராம்தையார் நன்னே நன்னே நானே நன்னா ஆமா சொல்லு நானே நன்னா அப்படி சொல்லு நானே நன்னே நானே நன்னா ராம்தையா வெள்ளியாலே தாயி கவுண்டல் செய்து சொல்லாம சொல்லு கவுண்டல் செய்து அப்படி சொல்லு எங்களதால் நம்ம கொண்டு வந்து ராம்தையார் நன்னே நன்னே நானே நன்னா ஆமா சொல்லு நானே நன்னா அப்படி சொல்லு நானே நன்னே நானே நன்னா ராம்தையார் நன்னே நன்னே நானே நன்னா திரும்பி நானே நன்னா திரும்பி நானே நன்னே நன்னா ராம்தையார் நன்னே நன்னே நானே நன்னா ஆமா சொல்லு நானே நன்னா அப்படி சொல்லு நானே நன்னே நானே நன்னா செய்யார் நன்னே நானே நன்னாம் நன்னே நானே நன்னே நன்னன் அண்ணா ஹே நம் தானே நானே நன்னா அன்னம் தானே நன்னே நன்னா அண்ணா செய்யார் நன்னே நானே நன்னா அன்னம் தானே நன்னே நன்னா அன்னம் தானே நானே நன்னா அன்னம் தானே நன்னே நன்னா வித்தாரம் மச்சால் நாட்டே நன்றாய் விளங்கு வங்க வாழை பூட்டே அம்மன் கமல பல்லை மேல் வரவே
தன்னம் தானா நீ நானே நன்னம் தன்னம் தானே நன்னி நன்னானாம் செம்பவல்லக்கால் நாட்டே நன்றாய் சிறந்ததங்க வலை போட்டு அம்மன் கமலப்பல்லை மேல் வரவி அதில் கணம் பொருந்தும் தலை வரவே செய்ய தன்ன நன்னி நானே நன்னாம் தன்னம் தானே நன்னி நன்னானா தன்னம் தானா நீ நானே நன்னாம் தன்னம் தானே நன்னி நன்னானா வருத்தகும் இல்லாடி வைத்து வள்ளி வாதம் வைக்க ஏனே செய்து அங்க பொருத்தமுள்ளகவன் சேர்த்து வள்ளி பங்கமுடன் கவன் சேர்த்தான் செய்ய நன்னி நானே நன்னா தன்னம் தானே நன்னி நன்னானா தன்னம் தானா நீ நானே நன்னம் தன்னம் தானே நன்னி நன்னானா வாதம் வைத்து வள்ளி ஏலை மனம் கூறாமல் அங்கன் நீதி முறை ராமல் தங்கதில் வையாமல் செய்ய நன்னி நானே நன்னா தன்னம் தானே நன்னி நன்னானா தன்னம் தானா நீ நானே நன்னம் தன்னம் தானே நன்னி நன்னானா கைகளிலே கவன் எடுத்து அங்க விரல்களிலே அங்க வீசுகின்றால் வரும் மேலே அங்கே அண்டமெல்லாம் கெடுங்க நன்னி நானே நன்னா தன்னம் தானே நன்னி நன்னானா தன்னம் தானா நீ நானே நன்னா தன்னம் தானே நன்னி நன்னானா அங்கதாலே கவன்கள் செய்து அங்க தம்பலத்தால் கொண்டிருத்து அங்க வீசுகின்றால் வரும் மேலே அங்கே பாவங்களே குறமாது நன்னி நானே நன்னா தன்னம் தானே நன்னி நன்னானா தன்னம் தானா நீ நானே நன்னா தன்னம் தானே நன்னி நன்னானா வெள்ளியாலே கவன்கள் செய்து அங்க வெங்கலத்தால் கொண்டிருத்து அங்க வீசுகின்றால் வரும் மேலே அங்கே பாவங்களே குறமாது நன்னி நானே நன்னா தன்னம் தானே நன்னி நன்னானா தன்னம் தானா நீ நானே நன்னா தன்னம் தானே நன்னி நன்னானா கைவளையல் கல்ல கலந்த அங்க காலில் கடை சேர்ந்தலுக்கு வேகமெல்லாம் பண்ணி கொள்ளுங்க என்றால் விட்டல் கொள்ளுங்க நன்னி நானே நன்னா தன்னம் தானே நன்னி நன்னானா தன்னம் தானா நீ நானே நன்னா தன்னம் தானே நன்னி நன்னானா தன்னே நானே நன்னா நானே 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 நன்னா தன்னம் தானா நானே நன்னா தன்னம் தானே நானே நன்னா நன்னி நானே நன்னா தன்னம் தானே நன்னி நன்னானா தன்னம் தானா நீ நானே நன்னா தன்னம் தானே நன்னி நன்னானா தன்னே நன்னே நான நன்னே நானே நன்னா தன்னம் தானா நன்னே நான நன்னே நானே நன்னா செய்யார் நன்னி நன்னி நானே நன்னி நானே நன்னா தன்னம் தானா நீ நான நன்னி நானே நன்னா சின்ன சின்ன பட்சிகளே வந்தேடாதே இளஞ்சிட்டு குருவிகளே நொந்தேடுவே செய்யார் நன்னி நன்னி நானே நன்னி நானே நன்னாம் தன்னம் தானா நீ நான நன்னி நானே நன்னாம் கண்ணங்கருங்காகங்களே வந்தேடாதே அந்த கனகவல்லி கவனெறிந்தால் மாண்டேடுவேர் செய்யார் நன்னி நன்னி நானே நன்னி நானே நன்னாம் தன்னம் தானா நீ நான நன்னி நானே நன்னாம் காட்டுக்கோழி கொக்குகளே வந்தேடாதே அந்த கனகவல்லி கவனெறிந்தால் மாண்டேடுவேர் செய்யார் நன்னி நன்னி நானே நன்னி நானே நன்னாம் தன்னம் தானா நீ நான நன்னி நானே நன்னாம் தூரத்து கோடு கட்டும் குருவிகளா அங்க தூக்கணத்தாங்குருவிகளா லூலம்மா செய்யார் நன்னி நன்னி நானே நன்னி நானே நன்னா தன்னம் தானா நீ நான நன்னி நானே நன்னா மான்மறை மயிலினமே வந்தேடாதே அந்த மாதுவல்லி கவனெறிந்தால் மாண்டேடுவே செய்யார் நன்னி நன்னி நானே நன்னி நானே நன்னா தன்னம் தானா நீ நான நன்னி நானே நன்னா கலை கோட்டும் மான்முனிதான் எந்த கப்பே
தன்னம் தானா நீ நானே நானே நன்னாம் வட்டன விட்டு வந்தேடாதே வள்ளி வாங்குடனே கவனிருந்தால் மாண்டேடுவேன் செய்யார் நன்னி நன்னி நானே நன்னி நானே நன்னாம் தன்னம் தானா நீ நானே நானே நன்னாம் ஆகாத நருடன் நன்பே வந்து அங்கே அடிபட்டேனே காணகத்தில் செய்யார் நன்னி நன்னி நானே நன்னி நானே நன்னாம் தன்னம் தானா நீ நானே நானே நன்னாம் பொல்லாத நருடன் நன்பே வந்து அங்கே முளம்பி தவிக்கிறேனே காணகத்தில் செய்யார் நன்னி நன்னி நானே நன்னி நானே நன்னாம் தன்னம் தானா நீ நானே நானே நன்னாம் ஆகாத நருடன் நன்பே வந்து அங்கே அடிபட்டேனே காணகத்தில் செய்யார் நன்னி நன்னி நானே நானே நன்னாம் தன்னம் தானா நீ நானே நானே நன்னாம் ஆலோலம் ஆலோலம் ஆலோலம்பே அங்க நன்கவிதாரிகள் ஆலோலம்பே செய்யார் நன்னி நன்னி நானே நன்னாம் தன்னம் தானா நீ நானே நானே நன்னாம் ஆலோலம் ஆலோலம் என்று சொல்லி அள்ளி அதட்டிய கிளிகளை முடிக்கினாலா செய்யார் நன்னி நன்னி நானே நன்னாம் தன்னம் தானா நீ நானே நானே நன்னாம் நானே நானே நன்னா அனம் நானே நானே நன்னா செய்யார் நன்னி நன்னி நானே நன்னாம் தன்னம் தானா நீ நானே நானே நன்னாம் தானம் தானம் தானே நன்னானா தன்னே நானே நன்னானா தன்னே நானே நன்னானா தன்னம் தனநாதினும் தனநாதினும் தானே நன்னானா தன்னே நானே நன்னானா செய்யார் தானம் தானே நன்னானா தன்னே நானே நன்னானா தன்னே நானே நன்னானா தன்னம் தனநாதினம் தனநாதின நானே நன்னானா தன்னே நானே நன்னானா தேவரும் மூவரும் யாவர் வணங்கிட அங்க தெய்வநாரதர் அங்க மாமுனிவரா அங்க சுவாசிக்கிற குமரனவன் வனந்தனலையே அங்க வந்துருவாரா செய்யார் தானம் தானே நன்னானாம் தன்னே நானே நன்னானாம் தன்னே நானே நன்னானாம் தன்னம் தனநாதினம் தனநாதின நானே நன்னானா தன்னே நானே நன்னானாம் ஆரம்மாதாய் தந்தை ஊரென்ன பேரு அங்கே அரியதினை பூனம் அங்கே காப்பதே நம்ம அங்கே கணமேதவ எனமேதவ அடந்தவன் தானை அங்கே காப்பதே நம்ம செய்யார் தானம் தானே நன்னானாம் தன்னே நானே நன்னானாம் தன்னே நானே நன்னானாம் தன்னம் தனநாதினம் தனநாதின நானே நன்னானா தன்னே நானே நன்னானாம் அங்கை நம்பி ராஜனா என் நங்கை மோகினி அங்கே ஜாதி குறவரா எனது பேரும் வல்லியா அங்கே சகிமாருடன் முடங்காகவே மனமும் வந்து விட்டேன் அரதர் மனமும் வந்து விட்டேன் தானம் தானே நன்னானாம் தன்னே நானே நன்னானாம் தன்னே நானே நன்னானாம் தன்னம் தனநாதினம் தனநாதின நானே நன்னானா தன்னே நானே நன்னானாம் கண்டே கண்மணியே அங்கே குந்தன் பிள்ளையே அங்கே எந்த நெறியே அங்கே மனமும் செய்தாயே அங்கே கணமே வரும் முனிவோர்களும் வந்து வந்திட அங்கே கணமே உனையே தானம் தானே நன்னானாம் தன்னே நானே நன்னானாம் தன்னே நானே நன்னானாம் தன்னம் தனநாதினம் தனநாதின நானே நன்னானா தன்னே நானே நன்னானாம் கண்ணே பெண்ணே அங்கே எந்த நெல்லியே என் கந்தனை தானே அங்கே மனமும் செய்தாலே அங்கே கணமே வரும் முனிவோர்களும் வந்து வந்திட அங்கே கணமே உனையே தானம் தானே நன்னானாம் தன்னே நானே நன்னானாம் தன்னே நானே நன்னானாம் தன்னம் தனநாதினம் தனநாதின நானே நன்னானாம் தன்னே நானே நன்னானாம் வாதம் பேசுகிற அங்கே நாரத முனியே அங்கே என்ன வார்த்தையா அங்கே பேசுகிறீரே அங்கே விரலாகிய குஜராத்தில் வருவதற்கு கொல்ல அங்கே மனத்தை கலந்துடு தானம் தானே நன்னானாம் தன்னே நானே நன்னானாம் தன்னே நானே நன்னானாம் தன்னம் தனநாதினம் தனநாதின நானே நன்னானாம் தன்னே நானே நன்னானாம் ஆளுநர் அது மாயமர் மகன் அவ அறுமுக கண்கள் பெரும் சுப்பிரமணியனா அங்கே அமரோதலும் யமரோதலும் ஐயனை நீயோ மறந்து கொண்டாயே தானம் தானே நன்னானாம் தன்னே நானே நன்னானாம் தன்னே நானே நன்னானாம் தன்னம் தனநாதினம் தனநாதின நானே நன்னானாம் தன்னே நானே நன்னானாம் அங்கே நாரத முனியே அங்கே என்ன வார்த்தையா அங்கே பேசுகிறீரே
குஜராத்தர்கள் வருவதற்குள்ள அங்கே மனதை கலந்துடு தானம் தானம் தானே நானும் தனே நானே நானும் தனே நானே நானும் தனம் தானாதினம் தானாதினம் நானே நானும் தனே நானே நானும் பக்தி இருக்க ஒரு பக்கம் ஏப்பா அதே கல்லுப்பா நான் எனக்கெல்லாம் சாமி நம்பிக்கை இல்லைன்னு சொல்றது இன்னொரு பக்கம். தப்பு சொல்லவில்லை அவங்களையும். இன்னைக்கு இருக்க அறிவியல் வளர்ச்சியில சாமி இல்லைன்னு சொல்றவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. சரி, முதல்ல அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு வந்துடலாம். ஏன்னா அவங்கதான் நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு நம்ம நாட்டுல. ஒரு நொடிக்கு ஒரு முறையாவது அவங்க கை தட்டிடுவாங்க. வெளியில வந்து பாத்தீங்கன்னா தெரியும், அவங்க 2 கைகளை கூப்பி ஒரு தடவை தட்டும் போது உடம்புல இருக்க எல்லா செல்களும் ஒரு தடவை புத்துணர்ச்சி ஆகுதான். அப்போ ஒவ்வொரு நொடிக்கும் ஒவ்வொரு கைத்தட்டு தட்டும் போது எத்தனை செல்கள் புத்துணர்ச்சி ஆகுது? செல்கள் புத்துணர்ச்சின்னு என்ன? வயசானாலுமே 80 வயசானாலும் 20 வயசு வரை காமிக்கிறதா செல்கள் புத்துணர்ச்சி ஆகுது. அப்படி நாங்க வந்து இளமையாவே இருக்கிறோம் அப்படிங்கறத கும்பியாடுற மூலமா தெரிஞ்சுக்கலாம். பார்த்திருப்பீங்க இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல எத்தனை வீடியோங்கள் வந்துட்டு இருக்கு. 70 வயதுல ஆடுறாங்க, 80 வயதுல ஆடுறாங்கன்னு எல்லாம் ஆடுறாங்க. எப்படின்னா பயிற்சி தான். இப்படி செல்கள் புத்துணர்ச்சி ஆகுது. அதே சமயத்துல மூச்சு பிரச்சனை இருக்கவங்கனால இத முழுசா ஆட முடியாது. தினமும் பயிற்சி எடுத்துட்டு அரங்கேற்றம் பண்ணும்போது மூச்சு விடுறதுக்கு சிரமப்பட்டவங்க எல்லாரும், ஆஸ்துமா பேஷண்ட் எல்லாரும் இன்னைக்கு ஆஸ்துமா பிரச்சனையே இல்லைன்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கும்மிக்கு வந்தங்க, எனக்கு எத்தனையோ டாக்டர்கள் வந்து மெடிசன் கொடுத்தாங்க, எதுவுமே சரியாகல. ஆனா கும்மிக்கு வந்தோம், மூச்சை கட்டுப்படுத்தி ஆடுறோம், அதனால எங்களுக்கு ஆஸ்துமா பிரச்சனை சரியா போச்சு. இந்த மாதிரி மருத்துவ குணங்களும் நிறைய இருக்கு. பள்ளி மாணவர்களுக்கு நினைவுபடுத்துற அந்த நினைவு சக்தின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? உட்கார்ந்து புத்தகத்தை பக்கம் பக்கமா புரட்டி மனப்பாடம் பண்றதை விட இங்க வந்து அரங்கேற்றம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா 9வது படிக்கிறதுல இருந்து MBBS படிக்கிற வரைக்கும் எங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாயிருச்சுங்க. ஏன்னா உள்ள ஆடும்போது இந்த பண்ணாங்கக்கு இந்த காலை எடுத்து வச்சதுக்கு அப்புறம் அடுத்து இந்த காலை எடுத்து வைக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சிருக்காங்களா? அது மூலமா அவங்களோட ஞாபக சக்தியை வளர்க்குது. இந்த மாதிரி அறிவியல் பூர்வமா நமக்கு இத்தனை நல்ல விஷயங்கள் இருக்கு. இதே சமயத்துல தெய்வீகத்தன்மை என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு பாடல் இவங்களோட பார்த்துட்டு அடுத்த இடைவெளியில தெய்வ நம்பிக்கை வச்சவங்களுக்கு இந்த கும்மி என்ன பலன் அப்படிங்கறத பார்க்கலாம். அடுத்த இடைவெளியில சந்திப்போங்க. அது வரைக்கும் நம்முடைய நிகழ்வு தொடரும். விளையாடி வரும் அம்மா, அடி கண்ணபுரத்தவளே சமயபுரத்தவளே, உன்னை கூப்பிட்டு நாங்க அழைக்கோ, அந்த அழகிடல்ல கோட்டை விட்டு ஆனந்தமா ஓடி வரும்படி அடிதாரி கூப்பிட்டு நாங்க அழைக்க குதி போட்டு வரும் அம்மா. அடி கற்பூர நாயகியே கனகவள்ளி தாயே கனகவள்ளி, அடி காளி மகமாயி கருமாரியம்மா. கற்பூர நாயகியே கனகவல்லி தாயே கனகவல்லி, அடி காளி மகமாயி கருமாரியம்மா. கோவில் கொண்ட சிவகாமியம்மா, சிவகாமியம்மா, ஐயோ பூவிருந்த வள்ளி தெய்வநாயகியே. கற்பூர நாயகியே கனகவல்லி தாயே கனகவல்லி,
கனகவல்லி கனகவல்லி அவகாளி மகமாயி கருமாரியம்மா கற்பூர நாயகியே 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 கனகவல்லி கனகவல்லி கருமாரியம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி கனகவல்லி அவகாளி மகமாயி கருமாரியம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி அவகாளி மகமாயி கருமாரியம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி 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 அவகாளி மகமாயி கருமாரியம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி 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 கனகவல்லி அவகாளி மகமாயி கருமாரியம்மா
நாயகிய கனகவல்லி கனகவல்லி அவகாலீன நாயகர் மாரியம்மா கற்பூர நாயகிய கனகவல்லி கனகவல்லி அவகாலீன நாயகர் மாரியம்மா 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 ஒண்ணுமில்ல மணி 8:30 1 மணி நேரம் தான் ஆடி இருக்கும் கவலைப்படாதுங்க சரிங்க வள்ளிக்கும்மினா அறிவியல் பூர்வமா பதில் சொல்லியாச்சு அண்ணே இந்த எக்கோ மட்டும் கொஞ்சம் குறைச்சிருங்க என் வயசை என்னாலே கேட்க முடியல பாவம் அவங்கெல்லாம் அதான் சொல்லுங்க சரிங்க தெய்வ நம்பிக்கை பார்த்தோம்னா பெயர்லயே நம்மளுக்கு இருக்கு வள்ளிக்கும்மி வள்ளி யாருங்க முருகனோட 2வது மனைவி அப்புறம் இன்னும் நிறைய எதிர்பார்க்கிறேன் குப்ரிக்கா பாளையத்துல காதல் திருமணம் இப்படி முருகனின் மனைவி வள்ளி அந்த வள்ளி பிறந்தது முதல் முருகனை திருமணம் செய்த வரை நடக்கிற கதை தான் நம்மளோட வள்ளிக்கும்மி கதையா கொரோனால நல்ல பீக் டைம் சொல்லுவோம்ல ஸ்கூல்ல எல்லாம் இன்னைக்கு அப்படித்தான் பேட்ச் மாறிடுச்சு கொரோனாக்கு முன்னாடி படிச்ச பசங்கள்லாம் நல்ல பசங்களாம் கொரோனால படிச்ச பசங்கள்லாம் ஏதோ போனா போகுது அவனும் பள்ளிக்கூடம் வந்தே பாஸ் போட்டு விட்டுருவோம் காலேஜ் வந்தான் செம்மல அரியர் இல்லாம தள்ளி விட்டுருவோம் அப்படி ஆகி போச்சு நம்ம நிலைமை நானும் கொரோனா ஸ்டூடெண்ட் அப்படித்தான் மாத்திக்கணும் இப்படி கொரோனாக்கு காலத்துல நம்ம கிட்ட இந்த நாட்டுப்புற கலை வந்து சேர்ந்தது இப்படி வள்ளியோட கதையை நம்மளுக்கு தெரிய வருது இன்னைக்கு இங்க இருக்க உள்ள 6 குழந்தைகளே இல்ல 6 அம்மாமார்கள் அத்தைமார்கள் சித்திமார்கள் கோயிலுக்கு போனா எவ்வளவு நேரங்க இருப்பாங்க 1/2 மணி நேரம் அதிகபட்சம் 1 மணி நேரம் குத்து விளக்க பூச வச்சாங்கன்னா ஐயோ வந்தாச்சு உட்காந்து ஆகணுமே குத்து விளக்கு பற்ற வச்சதுல இருந்து ஐயரு போயிட்டு வாங்க சாமி அப்படின்னு சொல்ற வரைக்கும் உட்கார்ந்துருக்கணுமே அப்படின்னு உட்கார்ந்து சாமி கும்பிடுவாங்க ஆனா இங்க வந்து 4 மணி நேரத்துல இருந்து 5 மணி நேரம் வரைக்கும் முழுக்க முழுக்க கடவுளையவே வணங்கிட்டு இருக்காங்க முதல் பாடல் விநாயகர் பாடல் ஆரம்பிச்சு இறுதியா முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் அவங்க இறைவனையே தான் வேண்டிட்டு இருக்காங்க இந்த பச்சை கம்பளம் இருக்கு இல்லையா விரிப்பு இது முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் நடத்துறதுக்காக போட்டது இதற்குள்ள நம்ம தெய்வ பக்தியோட வந்து உட்காந்து வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணம் செய்கிறோம் அப்படி வள்ளிக்கும்மியில என்னவெல்லாம் கதை வருது எப்படி அவங்கள பார்த்தாங்கன்னு ஒரு கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்க்கணும் இல்லையா இன்னைக்கு நம்மளோட திரையரங்குகள்லாம் வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லுக் வந்தாச்சு ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தாச்சு சரிப்பா இதான் யூனிஃபார்மு இவங்க தான் ஆசிரியர் இவங்க தான் ஆடியன்ஸு இவங்க தான் கலைஞர்கள் அப்படின்னு பார்த்தாச்சு இப்போ படத்தில் ஹீரோ யாரு ஹீரோயின் யாரு வில்லன் யாரு இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர் இருக்கு இல்லையா கிளைமேக்ஸ் வரைக்கும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்படி கதையோட ஃபர்ஸ்ட் லுக்கில் கதையை ஓப்பன் பண்ணுற இடம் எங்கன்னு பார்த்தோம்னா தமிழில் சொல்லணும்னா குறிஞ்சி நிலம் குறிஞ்சி நிலம்னா என்னங்க சூப்பர் பதில் சொல்கிறாங்கப்பா நம்ம ஊரில் அவங்களுக்கு நாம் ஒரு கைத்தட்டு கொடுத்துடலாம் பதில் சொல்கிறாங்க பெரிய விஷயம் அப்பா அங்கே ஒரு அக்கா பார்த்தா மைண்ட் வாய்ஸில் சொல்கிறாங்க தம்பி நானே பார்த்தா கற்பூர்நாயகி உருண்டு எந்திரிச்சு வந்து உட்காந்துருக்கிறேன் கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுப்பா வந்துடுறேன் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அடுத்து திரும்பவும் வண்டியை ஓட்ட ஆரம்பிச்சிடலாம் அப்படி குறிஞ்சி நிலமான மலையும் மலை சார்ந்த இடத்துல நம்மளோட கதை ஆரம்பிக்குது மலைனா குறவன் குரத்தி இருக்க ஏரியா
அப்படி குறவனும் குறத்தியும் இருக்க இடத்துல நம்பிராஜன் நங்கை மோகினின்னு அந்த நாட்டை ஆள்ற இருவர் இருக்காங்க, அரசனும் அரசியும். நம்ம ஊர் பக்கம் 2 பொம்பளை பிள்ளை பிறந்துட்டாவே 3ஆவதா ஆம்பளை பையன் வேணுங்க நம்ம வீட்டுக்கு அப்படிங்கிற காலம் இன்னைக்கு. ஆனால் அன்னைக்கு நம்மளோட குலதெய்வ கோயில்கள் ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்தோம்னா என்னங்க இருக்கு? அம்மன் சாமி, பெண் தெய்வம் தான் இருக்கு. நன்றிங்க அக்கா, மூஞ்சி போயிருங்களா இப்போ கொண்டாந்து பத்திரமா கொடுத்துட்டாங்க. இதுவும் ஒரு நாட்டுப்புறம்லாம் வச்சுக்கலாம். கடலை முட்டாய் இருக்கட்டு பத்திரமா. இப்படி கதை வேற நடுவில் வந்தீங்கன்னா மறந்து போயிடுறேன்ல. எங்கேங்க விட்ட சொல்லுங்க பார்க்கலாம். பெண் தெய்வம், குலதெய்வம் எல்லாமே நம்மளுக்கு தாய் வழி சமூகமாக இருந்தால் பெண் தெய்வம் தான் குலதெய்வமாக இருக்கு. அப்படி குலம் தலைக்கு ஒரு பெண் குழந்தை வேணும்னு அவங்க வர இருக்காங்க. அவங்களுக்கு எத்தனை ஆண்மகன்கள்னு தெரியுமா? 7 ஆண்மகன்கள் இருக்காங்க. அடுத்து எனக்கு ஒரு குலம் தலைக்க பெண் குழந்தை வேணும் அப்படின்னு சிவன்கிட்ட வரம் இருக்காங்க. அப்படி வரம் இருக்கும்போது அரசன் அரசியா இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை தேடி அவங்க தான் போய் எடுத்துக்கணும். அப்படி மலையில் போய் தேன் எடுத்துட்டு சாப்பிட்றதுக்கு கிழங்கு பறிக்கிறாங்க. நம்ம ஊர் பக்கம் இன்னைக்கும் இருக்கு வள்ளிக்கிழங்கு. வேற என்ன பேருங்க சொல்றதுக்கு? மரவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு. சக்கரவள்ளி கிழங்கு வேற, மரவள்ளி கிழங்கு வேற. அப்படி மரவள்ளி கிழங்கு, குச்சி கிழங்குன்னு ஒன்று வச்சிருக்கோம். அப்படி அந்த வள்ளிக்கிழங்குல போய் வள்ளிக்கிழங்கு அகலும் போது அந்த குழியில சிவனோட அருளால மான் வயிற்றுல கருவா உண்டான அந்த வள்ளிங்கிற பெண், அந்த மான் வந்து குட்டியை ஈண்டுட்டு போகுது. ஒரு மானிட உருவா. அந்த நம்பிராஜனும் நங்கை மோகினியும் போய் அந்த குழியிலிருந்து குழந்தையை எடுத்து பார்க்குறாங்க. இது சிவனே நம்ம கிட்ட கொடுத்த குழந்தை, வள்ளிக்கிழங்கு குழியிலிருந்து கிடைச்சிருக்கு, வள்ளின்னு பெயர் வச்சு வளர்த்தலாம் அப்படின்னு அந்த குழந்தையை எடுத்து வளர்த்துறாங்க. பெண்களுக்கு 12-16 வயதுங்கும் போது பருவம் வருது. பருவம் எய்தின பெண்ணை வீட்டுக்குள்ளே வச்சிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு குழந்தைங்களை கூட விட்டுட்டு வெளியில் தாட்டி விட்டுருவோம். வயசுக்கு வந்த பிள்ளைய வாசப்படி தாண்டினா காலை வெட்டி போடுவேன். வெளி உலகம்னா என்னன்னே தெரியாமல் அடைச்சி வச்சுருக்கோம். 8வது தாண்டிட்டா போது போ, பள்ளிக்கூட வீடு, பள்ளிக்கூட வீடு விட்டா கொண்டுட்டு போய் காலேஜ் வாசப்படி விட்டா பள்ளிக்கூடம், பள்ளிக்கூடத்தை விட்டா வீடு, இப்படியே சுற்றி போயிட்டுருக்கு. இப்படி வள்ளி வீட்டில் இருக்கா. வள்ளிக்கு வயது 16ஆவது. அண்ணர்கள் 7 பேரும் காட்டில் திணை விதைச்சு, வள்ளிக்கு திணை விதைச்சு திணைப்புணம் காக்குறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம ஊர் பக்கம் சோளம் போட்டோம்னா என்னங்க பண்ணுவோம்? சோளம் போட்டால் மயில் முடுக்குவோம். முளைக்கிறதுக்கு முன்னாடி மயில் முடுக்குவோம். முளைச்சி மேலே வந்ததுக்கப்புறம் குருவி முடுக்குவோம். அப்படி திணை போட்டு திணை வளர்ந்து மேலே திணையாக விளைஞ்சு நிற்குது. அப்படி நிற்கும்போது பறவைகள் எல்லாம் வந்து கொய்துட்ருக்கு. அந்த சூழ்நிலையில் அந்த பறவைகள் எல்லாம் வந்து கொய்தறதை பார்த்துட்டு அண்ணர்கள் 7 பேரும், அம்மா நம்ம வீட்டில் இருக்க ஒரே பொண்ணு வள்ளியை போய் திணைப்புணம் காக்க சொல்லுங்க, அதனால் வள்ளியை காட்டுக்கு அனுப்புங்கிறா. அம்மா தவம் இருந்து பெத்த ஒத்த புள்ளடா, அவளை போய் காட்டுக்கு அனுப்ப சொல்கிறேங்கிறாங்க. நம்மளோட தமிழர் வழக்கப்படி, அதுலேயும் குறவர் குல வழக்கப்படி திணைப்புணம் யாரு காக்கணுங்க? பெண் தான் குலம் போய் பெண் குலம் தான் திணைப்புணம் காக்கணும். அவளை அனுப்பிச்சு வைங்கிறாங்க. சரிங்க, இது வரைக்கும் கதை நல்லா போகுது. ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன் வந்துருச்சு. அடுத்து யார் வரணும்? ஹீரோ வரணும். ஹீரோ வரணும்னா வில்லன் முதல்ல வரணும்ல. நம்ம கதையில் வில்லன் யார் வருவாங்க? முருகனுக்குன்னா நாரதர் வராரு. அப்படி நாரதர் வள்ளியை பார்க்க வரும்போது என்னவெல்லாம் காட்டுக்குள்ளே இருக்கு, அந்த வள்ளி இருக்க இடத்துக்கு எப்படியெல்லாம் போறான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வள்ளிக்கு என்னவெல்லாம் நடந்துச்சுங்கிறது இவ்வளோ நேரம் பார்த்தோம். அடுத்து நாரதர் வராரு. நாரதர் என்னவெல்லாம் பார்த்துட்டு வராருங்கிறத நம்மளோட கும்மி கலைஞர்கள் தங்க கண்ணு முன்னாடி காமிக்க போறாங்க. கனலன் ஆஹா நான் என்னென்று சொல்வேன் இந்த அழகுள்ள பூங்காவனமதின் அழகை. ஆஹா நான் என்னென்று சொல்வேன், ஆஹா நான் என்னென்று சொல்வேன் இந்த அழகுள்ள பூங்காவனமதின் அழகை. ஆஹா நான் என்னென்று சொல்வேன். பாரிஜாதம் பழந்த செந்தாமரை மறையுடன் கொன்றை தும்பையும் கொன்றை கூந்தனந்திய வட்டத்தோடு பெருஞ்சாதி மல்லி வாடாமல்லி தளர்ந்த ரோஜா சாமந்தி உடனே குங்கும மல்லி குணமல்லி உடனே குணமுள்ள மருகும் கொழுந்தும் தாளும் காண்பாலிலே
வழியாக அந்த வனத்தினுடைய, அதாவது வள்ளி காவல் காக்கும் அந்த வனத்தினுடைய அழகையெல்லாம் பார்த்து நாரதர் பாடிக்கிட்டே வர்றார். அப்ப வள்ளி என்ன பண்றான்னா ஆளோளம் ஆளோளம்னு பாட்டு பாடி கிளிமுடிக்கிட்டு இருக்கிறா. அந்த காலத்துல எல்லாமே பாட்டு மயம் தானே, பிறந்ததுல இருந்து இறப்பு வரைக்கும் தாளாட்டுல இருந்து ஒப்பாரி வரை எல்லாம் பாடல் இல்லைங்களா? இப்ப அப்படி இருக்கும்போது வள்ளி கிளி முடிக்கிறதுக்காக பாட்டு பாடிட்டு இருக்கா. அட வெக்கங்கெட்ட வெள்ளை கொக்குகளா, விரட்டி அடித்தாளும் வாரிகளா, வக்கனையே சங்கிலி பிள்ளையாய் வந்தின்றி செந்தினை கொய்வீர்களா, ஆளோ முறிய காவன் நெறிவேன், கட்டாயம் தண்டனையே புரிவேன். இப்படி கிளி முடுக்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த வழியாக வந்த நாரத முனிவர் அந்த பாட்டை கேட்கிறார். கேட்டுட்டு வந்து வள்ளியை விசாரிக்கிறார். யாருமா இங்கே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிற காட்டில் அப்படின்னு. கிளி முடுக்கிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லுவா வள்ளி. உடனே தாய் தந்தையெல்லாம் விசாரிச்சுட்டு நான் ஒரு பையனை சொல்கிறேன், நீ அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கோ, உங்கள் அம்மா அப்பாவுக்கு பொறுப்பே கிடையாது, கல்யாண வயசில் இருக்க பிள்ளை கொண்டு வந்து காட்டில் கிளி முடுக்க போட்டிருக்கிறாங்க, கம்முன்னு நான் சொல்கிற பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிறார். உடனே வள்ளி வந்து இல்லை இல்லை என்னுடைய தாய் தந்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, கூடிய சீக்கிரம் பண்ணி வச்சிருவாங்க, என் தாய் தந்தை யாரை கரம் நீட்டுகிறார்களோ அவர்களுக்கே நான் என் கழுத்தை நீட்டுவேன், உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க போங்க அப்படிங்கிறா. உடனே இந்த மாதிரி விஷயமெல்லாம் பிள்ளைங்க கிட்ட சொன்னா வேலை நடக்காது, பசங்க கிட்ட சொன்னா உடனே வேலை நடக்கும் இல்லையா? அதனால நாரத முனிவர் என்ன பண்றாருன்னா வள்ளியோடைய அழகை அப்படியே படமா வரைஞ்சு எடுத்துட்டு போய் முருகர் கிட்ட காட்டுறதுக்காக போறார். அப்படி போகும்போது போன உடனே முதலில் முருகரை வாழ்த்தி வணங்கி ஒரு பாட்டு பாடுறார். தாம் செய்தார் தன்னே நன்னே நானே நன்னே நானா, தன்னந்தானா அன்னே நானே நன்னே நானா, தன்னந்தானா அன்னே நானே நன்னம் தானா அன்னே நானே நன்னே நானா, தன்னே நானா. தாம் செய்தார் அன்னே நன்னே நானே நன்னே நானா, தன்னம் தானா அன்னே நானே நன்னே நானா, தன்னம் தானா அன்னே நானே நன்னம் தானா அன்னே நானே நன்னே நானாம் தன்னே நானாம். தாம் செய்தார் சுருளி மாலை மீதுலாவும் சீலா, உம்மை தோத்தரித்தேன் சுப்பிரமணிய வேலா, ராசந்தோகை மாயில் மீதில் ஏறி வாகூடானே வந்தாரோளும் ஐயா முருகையா. செய்தார் அன்னே நன்னே நானே நன்னே நானாம், தன்னம் தானா அன்னே நானே நன்னே நானாம், தன்னம் தானா அன்னே நானே நன்னம் தானா அன்னே நானே நன்னே நானாம், தன்னே நானாம். தாம் செய்தார் சுத்தஜாலம் வையாபூரி குளமா, அதன் சுற்றாளவு 10,000 மூலமா, அதனை சுற்றி நின்று குளிப்பவர்கள் நித்தம் முருகா என்பார்கள் கோடி பல கோடி. தாம் செய்தார் அன்னே நன்னே நானே நன்னே நானாம், தன்னம் தானா அன்னே நானே நன்னே நானாம், தன்னம் தானா அன்னே நானே நன்னம் தானா அன்னே நானே நன்னே நானாம், தன்னே நானாம். தாம் செய்தார் பார்க்க வேண்டும் என்று அந்த பழனி மாலை ஒன்று கூடி சென்று, அங்கே பாலில் தாளை மூழுகும் பழனி மாலை நாதனையை கண்டு மனங்கொண்டு
நாம் செய்தார் வார வாரம் ஐயானத்தான் பூவே வண்டிகள் வருகுதொரு கோடி அந்த தென்பழனி முருகன் என்று சொல்லி சொல்லி கும்பிடுவோர் கோடி பல கோடி தமிழச்சேனை பாட்டுறது யாரு வேறு செல்லும் பாரு வம்சத்தில் கொங்கு நாட்டு செங்கமை யாரு என்ன ஜோரு நாம் செய்தார் வானுயர நிற்கிறதொரு கம்பமே தன் வாசலுக்கு முன்னால் கருட கம்பமே அந்த கம்பத்துக்கு மேலாலே தங்க காலசம் வந்து பாருமே ஜோருமே குப்பரிக்கா ரொட்டு மேல வாரு வல்லுக்கமை ஆடுறது யாரு சின்ன மல வம்சம் காரால வம்சத்தில் பாரு என்ன ஜோரு நாம் செய்தார் சென்னி மலை ஆண்டவரே போற்றி ஐயா சிவன் மலை ஆண்டவரே போற்றி உண்மை மெய்யாக மனதில் என்ன வண்ணமாயில் ஏறி வருவார் அருள் புரிவார் பார்க்க வேண்டும் என்று பழனி மலை ஒன்று கொடை கண்டு பழனி மலையான் பாரு என்ன ஜோரு நாம் செய்தார் அழகில் இருந்த சுப்பிரமணியர் பாரு எவர் ஆனந்தம் கொண்ட மட்டையாண்டி அவரை கல்யாணம் செய்வதை நான் என்ன குற்றம் மட்டிடுமோ வள்ளி வனகுரத்தி ஆந்தையார் வல்லமை பட்டண்ண கரை வேது பக்க பக்க அழகான ஜோதி மரியனாகி அம்மனோட வாசல் பாரு என்ன ஜோரு நாம் செய்தார் அண்ணனே நானே நானா நந்தானே நானே நானா நந்தானே நானே நானா ஆந்தையார் தன்னனே நானே நானா தானே நானே நானா தானே நானே நானா அனே நானா முனிவர் அவருக்காக எடுத்து வந்த அந்த சித்திர மடல் வள்ளியுடைய படமா சித்திர படமா வரைஞ்சு கொண்டு வந்தார் இல்லைங்களா, அதை முருகர் கிட்ட காட்டுறார். இந்த பெண் உனக்கே தகுந்த ஜோடின்னு சொல்றார். அப்படி சொன்னா ஒரு ஆண் மகனுக்கு என்ன தோணும்? ஒரு பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணு உனக்கே தகுந்த ஜோடின்னு சொன்னா ஒரு பையனுக்கு என்ன தோணும்? கட்டிக்கணும்னு தோணும், பார்க்கணும்ல தோணாதுங்களா? அந்த காலத்துலன்னா பரவாயில்ல, நம்ம கையை யார் நீட்டுறமோ அந்த பையனுக்கு கழுத்து நீட்டிடுவாங்க. இப்போ அப்படி இல்லைங்க, நம்ம பார்க்குறோமோ இல்லையா அவை பார்த்தே ஆகணும். அது பார்த்தா மட்டும் ஆகாதுங்க, பேசணும். இப்போ உடனே முருகர் என்ன சொல்றாருன்னா, நீங்க மட்டும் பார்த்தீங்களே, எனக்கே தகுந்த ஜோடின்னு வேற சொல்றீங்க, அந்த பொண்ணை நான் பார்க்க வேண்டாமா அப்படிங்கிறார். உடனே அந்த படத்தை எடுத்து காட்டுறார். அந்த படத்தை காட்டுற வரைக்கும் முருகர் நல்லா தான் இருந்தார். வள்ளியுடைய அழகோ அழகு, பேரழகு, தேவர்களும் முனிவர்களும் எல்லாமே போற்றக்கூடிய அளவுக்கு அழகு, நம்மள மாதிரி. இப்ப அப்படிப்பட்ட அழக முருகர் பார்த்த உடனே முருகர் புலம்ப ஆரம்பிச்சிட்டார். படத்தில் கண்ட பசங்கிலேயே உன்னை நான் எப்ப நேர்ல பார்ப்பேன், உன் ஆசை கொண்டு நான் ஊரையே மறந்து விட்டேன், பெண் ஆசை கொண்டு நான் பைத்தியம் பிடிச்சு அலையிறேன்னு முருகர் புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. உடனே நம்ம இப்பவே உடனடியாக போய் பார்க்கணும் வள்ளிய, அந்த பொண்ணை போய் பார்க்கணும்னு சொல்றார். அப்போ வள்ளியுடைய அழகை வந்து நாரதர் எடுத்துரைக்கிறார். எப்படி வள்ளியுடைய அழகை சொல்றாருன்னா, இப்போலாம் நம்ம பலவிதமா நம்மளுடைய பெண்களுடைய அழகை வர்ணிக்கிறோம். அப்ப அவர் வர்ணிக்கிறார். 10 விரல் அழகும் பைங்கொடியால் தன்னழகும், முத்து போல் பண்டழகும், மோதி ரக்கை தன்னழகும், முந்தி சுனையழகும், உடுக்கையவ இடுப்பழகும், கையல் வெளி இடையழகும், கண்ட சிலம்பழகும், ஆரணங்கு வள்ளி கூந்தல் 6 10 4 மூலம், செந்தினை பூணத்தில் உள்ள சேயிலையால் தன்னழகு, பார்த்து மிக நாரதரும் பாங்காக தான் எழுதி சித்திரப்படம் எடுத்து வந்தேன். அந்த சித்திரப்படத்தில் உள்ள ரத்தின கோயிலை கண்டு சித்திரப்படம் எடுத்து வந்தேன். நான் சித்திரப்படம் எடுத்து வந்தேன். இப்படி அந்த அழகை வந்து பார்த்து பார்த்து வரைஞ்சு உங்களுக்காக எடுத்துக்கிட்டு வந்தேன்னு சொல்லி முருகர்கிட்ட சொல்லி அந்த படத்தை கொடுக்குறார். இப்போ முருகர் என்ன பாடுறாருங்கிறது கேட்போமா? செய்தார் தன்னே நன்னே நானே நன்னா, தன்னே நானே நன்னா, தன்னம் தானே நானே நன்னா, போடு தன்ன நன்னானே, போடு தன்ன நன்னானே, போடு தன்ன நன்னானே, போடு தன்ன நன்னானே, அடி
நன்னாம் நன்னம் தானே நானே நன்னாம் வடத்தில் கண்ட பசுங்கேரியே அம்மா பசுங்கேரியே உன்னை பார்த்து மனம் தேர்வதெப்போ ஆட்டுக்காதல் கனியே உன்னை காண ஒரு நாள் அங்கே கட்டிய முத்தாய் என்னை இட்டு சேர அடிமானே அடிதேனே சித்திரத்தில் வரைந்த வெண்ணை அம்மா வரைந்த வெண்ணை அங்க செய்யிலையே உன்னை காண்பேன் அடிய தனையும் தங்க அங்க முத்து நிறம் போலே அங்கே சிப்பிகனையாலே அங்கே நித்த மகிழ்ந்தேனே அடி கருகி மனமுருகி ஏதன்னே நன்னே நானே நன்னா தன்னே நானே நன்னா தன்னம் தானே நானே நன்னா வெண்ணாசை கொண்டல்லவோ அடி கொண்டல்லவோ நானும் பித்தானாகி அலைந்தேன் அடி அந்த கனகந்தனிலே அங்கே கண்டு ஒரு நாள் அங்கே ஆடும் மயிலே அங்கே பாடும் குயிலே அடி கனியே கண்ணிரசமே ஏதன்னே நன்னே நானே நன்னா தன்னே நானே நன்னா தன்னன் நானே நானே நன்னா உன்னாசை கொண்டல்லவோ அடி கொண்டல்லவோ நான் ஊரையே மறந்தேன் அடி இளங்குதிரை மாதே நான் குஞ்சு விளையாட கணிதல் மேலே நான் கவி விளையாட அடி மானே மரகதமே ஏதன்னே நன்னே நானே நன்னா தன்னே நானே நன்னா தன்னம் தானே நானே நன்னா சிற்றரச தொட்டாரடி அடி தொட்டாரடி அங்க சிற்றின்பமே மெத்தேறுது அடி எத்தனையும் தங்க அங்க முத்து நிறம் போல அங்கே சிப்பிகளையாலே அங்கே நித்தமகிழ்ந்தேனே அடி வள்ளி நீ வாடி ஏதன்னே நன்னே நானே நன்னா தன்னே நானே நன்னா தன்னம் தானே நானே நன்னா வந்திருந்த நாரதர் அடி நாரதர் அங்க வடி வலகி என்று சொன்னார் அந்த கனகனிலே அங்கே கண்டு வருந்தார் அங்கே ஆடும் மயிலே அங்கே பாடும் குயிலே அடி மானே அடிதேனே ஏதன்னே நன்னே நானே நன்னா தன்னே நானே நன்னா தன்னன் நானே நானே நன்னா கனகத்தில் அன்றொரு நாள் அடி அன்றொரு நாள் அங்கே கண்டேன் அடி உன்னை நானு அடி எத்தனை நந்த அங்கே முத நிறம் போல அங்கே சிப்பிகளையாலே அங்கே நித்தமகிழ்ந்தேனே அடி வள்ளி நீ வாடி ஏதன்னே நன்னே நானே நன்னா தன்னே நானே நன்னா தன்னம் தானே நானே நன்னா நன்னே நன்னே நானே நன்னா அன்னே நானே நன்னா அன்னம் தானே நானே நன்னா தன்னே நன்னா தன்னே நன்னா தன்னே நன்னா அடி மானே அடிதேனே ஏதன்னே நன்னே நானே நன்னா தன்னே நானே நன்னா தன்னன் நானே நானே நன்னா ஓம் திகிதோம் தாளரையத்தையத்தோம் தாய் அண்ணி நாத்தனாரு அதே சமயத்துல கொழுந்தியா இந்த மாதிரி ஒவ்வொரு உறவு முறையும் நம்மளுக்குள்ள வச்சிருக்கோம். அப்படி ரொம்ப முக்கியமான உறவு முறை 2 இருக்கு. மீதி எல்லாமே ரத்த சொந்தம். சரிங்க, மனைவியா கட்டிட்டு வரவங்களும் திருச்செங்கோட்டுக்கு பக்கத்துல நிக்கிறோம். நம்மளுக்கு எடுத்துக்காட்டு வேற எங்கேயும் போக வேண்டியதில்லை. அர்த்தநாரீஸ்வரரே இருக்காரு. எண்ணில் பாதி நீங்கிறது தான் இணையா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி எந்த சொந்தத்துக்குள்ளேயுமே அண்ணன் தம்பி மாமன் மச்சான் சித்தி பெரியம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த நங்கையா கொழுந்தியா உறவு முறைக்குள்ள அவ்வளோ ஒற்றுமை இருந்தா தான் குடும்பம் நல்லா இருக்கும். 2 பேர் சொன்னேன், நாத்தனார் ஒன்று கொழுந்தியா ஒன்று. இதே ஆண்மகன்களா இருந்தா மச்சாண்டார்னு சொல்லுவோம், கொழுந்தனார்னு சொல்லுவோம். அப்படி நாத்தனாருக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கலாங்களா? அந்த வார்த்தை இவ்வளோ நாள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். என்னோட நாத்தனாருங்க இவங்க, என்னோட கொழுந்தனாருங்க இது, என்னோட கொழுந்தியாங்க இது. வலிச்சு பசங்களுக்கு இப்போ இருந்தே ஒரு ஆசை என்னன்னா
கல்யாணம் பண்ணிக்கு போற வீட்டுல ஒத்த பிள்ளையா இல்லாம கொழுந்தியாவோட இருந்தா அட்ட சந்தோஷம். அப்படித்தானுங்க நம்ம ஊர் பக்கம், அப்படியே தானுங்க. அப்படி நாத்தனார் அப்படிங்கிறது பெயரையே பிரிச்சு பார்த்தீங்கன்னா புரிஞ்சு போயிடும். நாத்து அர், அவ்வளோதான். எப்படி ஒரு வயக்காட்டுக்குள்ள நெல்லை நேரடியா விதைக்காம நாத்தாங்கால் விட்டு அதுல செழிப்பா வளருது. பெண் குழந்தை பிறந்து ஒரு வீட்டில் சிறப்பா வளருது. அந்த பெண் குழந்தைய திருமணம் என்ற பெயர்ல புதிய ஒரு குடும்பத்துக்குள்ள கொண்டுட்டு போய் விடுறோம். அதே மாதிரி நாத்தனார் அப்படிங்கிறவங்க வயதுல மூத்தவங்க. ஒரு தங்கச்சி இருக்கா, அண்ணனுக்கு கல்யாணம் பண்ண அண்ணனோட மனைவியை அண்ணின்னு கூப்பிடுறோம், நாத்தனார் முறை. எப்படி ஒரு நிலத்திலிருந்து செழிப்பான அந்த நாத்து பயிரை எடுத்து வயக்காட்டில் நட்டு பாதுகாக்கிறோமோ, அதே மாதிரி வேற வீட்டில இருந்து வந்த அந்த பொண்ணை நம்ம வீட்டில் நல்லா பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் வச்சிருந்தோம்னா கடைசியா 3 மாசத்துல என்னென்ன கிடைக்கும் நம்மளுக்கு? நாத்து விளைஞ்சு நெல்மணிகள், அரிசிக்கு தேவையான நெல்மணி கிடைக்குதோ அந்த மாதிரி வந்த நாத்தனார கொழுந்தியா பத்திரமா பார்த்துக்கிட்டா அந்த குடும்பம் செழிச்சு நல்லா இருக்கும். அதனாலதான் நாத்தனார்னு பேர் வச்சு வளர்த்துனாங்க. அதே சமயத்துல கொழுந்தியான்னு ஒருத்தர் இருக்காங்க இல்லையா, சொன்னோன்னே வேற நிறைய பேர்த்துக்கு சிரிப்பு வேற. கொழுந்தியான்னு ஒருத்தர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. சுத்தி வேப்ப மரம் நிறைய இருக்கு. வேப்ப மரத்தையே எடுத்துக்காட்டா வச்சுக்கலாம். வேப்பங்கொழுந்து, மாங்கொழுந்து, புளியங்கொழுந்து, அங்கிருந்து தான் இந்த கொழுந்தியா வந்துச்சு. ஒரு மரம் இலை எப்படி முதல்ல இருக்கு, கொழுந்தாகி அதுக்கப்புறம் தான் நல்ல இலையா மாறுது. அதே மாதிரி வயதுல சின்ன பொண்ணை கொழுந்தியான்னு சொல்லுவாங்களா, அப்படி அந்த சின்ன பொண்ணை கொழுந்த பத்திரமா சத்தா கொடுத்து வேற வீட்டில இருந்து வந்த அந்த பொண்ணா இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில இருந்து வேற வீட்டுக்கு போன பொண்ணா இருந்தாலும் சரி, அந்த கொழுந்தியா ஒரு முறையை நல்லபடியா வச்சிருந்தா தான் கொழுந்து எப்படி இலையா மாறி அந்த மரத்துக்கு தேவையான அத்தனை சத்துக்களையும் கொடுக்குதோ, அதே மாதிரி அந்த கொழுந்தியா அந்த குடும்பத்தை நல்லபடியா பார்த்துக்குவாங்க. அப்படிங்கறக்காக கொழுந்தனாரு கொழுந்தியான்னு பெயர் வச்சாங்க. இதை விட இன்னொரு மிகச்சிறந்த ஒரு உறவு முறை நம்ம கொங்கு நாட்டு மண்ணில் மட்டும்தான் இருக்காம ஒரு அண்ணன் தம்பி உறவு வரும். சகல அப்படிங்கிற உறவு வெளியில எங்கேயுமே கிடையாது. ஒரே பிராண்ட் வாங்கி ஏமாறுறது. அதேதானுங்க, அதேதானுங்க. ஒரே வீட்டுல பிறந்த அக்கா தங்கச்சி 2 பேர்த்த கல்யாணம் பண்ணிக்கிட்டா சகலைன்னு பேரு. அழகா சொன்னாங்க, ஒரே பிராண்டை வாங்கி ஏமாந்தாங்க. அப்படியேதான் ஓனர்கிட்ட போய் மாமனார்கிட்டயும் மாமியார்கிட்டயும் கேட்டா, சாரிங் மாப்பிள்ள, எக்ஸ்பிரி டேட் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல இந்த வாரண்டிக்கு நாங்க பொறுப்பில்லை, வாரண்டி கார்டு ஓவர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால அந்த ப்ராடக்ட்டுக்கு சேல் பண்ண யாரும் பொறுப்பேற்க மாட்டாங்க. வாங்கினது நம்ம கிட்ட தான், பத்திரமா சர்வீஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்படி சகலை அப்படிங்கிறவங்க அண்ணன் தம்பி உறவா மாறிடுது வெளியில போனா. ஆனா நம்மளோடதுல எந்த ஒரு ரத்த பந்தமும் இல்லாம அண்ணன் தம்பி உறவு எங்க வருதுன்னா சகல உறவுல வந்துருது. இது எல்லாத்த விட நம்ம மண்ணில் இன்னும் பேர் போனது. நம்மளதை விட கரிசல் காட்டு பக்கம் போயிட்டோம்னா இன்னும் பயங்கரமா இருக்கும். என்னன்னு பார்த்தோம்னா தாய்மாமன் உறவு. பிறந்த குழந்தைய முதல்ல பார்க்கறக்கு வரையில என்ன பண்றாங்க, தாய்மாமன் வராங்க. சக்கரை தண்ணி யாருங்க வைப்பாங்க பிறந்த குழந்தைக்கு? நம்ம ஊர் பக்கம் சக்கரை தண்ணி யாருங்க வைப்பாங்க குழந்தை பிறந்துருச்சுன்னா? யார் வைப்பாங்க? அம்மாயி வைப்பாங்க. அப்படி மாமன் இல்லாத வீட்டில் அம்மாயி வைப்பாங்க. மாமன் இருக்க வீட்டில் தாய் மாமன் உறவு தான் வந்து என்னோட அக்கா பொண்ணு, ஏன் தங்கச்சி பொண்ணு. அதனால அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி பிறந்த குழந்தைக்கு வாயில சக்கரை தண்ணி வைக்கிறதுக்கு தாய் மாமன் தான் இருப்பாங்க. அதே மாதிரி அந்த குழந்தை பூ பெய்தி பெண் குழந்தையா இருந்தா, நான் இருக்க சாமி உன் பாதுகாப்புக்குன்னு பச்சை தடுக்கில் தடுக்கு கட்டி, தென்னங்கீத்தில் தடுக்க கட்டி, உனக்கு உரிமையானவன் நான் இருக்க, கவலைப்படாத, எந்த பயமும் இல்லாமல் இருன்னு சொல்றது தாய்மாமன் உறவு தான். அதே சமயத்தில் கல்யாணத்தன்னைக்கு அந்த தாய்மாமன் வயதில் ரொம்ப அதிகமாக இருந்தால் வேற வீட்டில் புது சொந்தத்தை தேடி போயிடுவாங்க. அந்த அன்னைக்கு அந்த பொண்ணு ஏங்கிட்டு நிற்பா, எனக்கு சக்கரை தண்ணி வச்ச மாமன் நீங்கள் இருக்கீங்களே, நான் இன்னைக்கு வேற வீட்டுக்கு புது சொந்தத்துக்கு போறேனே, நான் என்ன பண்ணுவேன் மாமா அப்படின்னு நிக்கிறப்போ
முகூர்த்தத்துக்கு முன்னாடி காலையில நெத்தியில பட்டம் கட்டி பொட்டு போடுற மாமா உறவு யாருன்னா தாய்மாமன் உறவு தான். இப்படி தாய்மாமன் உறவு பெண்களுக்கு அவ்வளவு அவசியம். பசங்களா இருந்துட்டா கவலையே இல்லை. சித்தப்பா பெரியப்பா அப்பா தாத்தா கூட வந்தா கூட அந்த சந்தோஷம் இருக்காது. அதே மாமச்சனை கூட வந்துட்டா மாமா இருக்காங்கப்பா என்ன வேணாலும் பண்ணலாப்பா. அந்த மாதிரி மாமனோட உறவு முறை பசங்களுக்கு அவ்வளோ நண்பர்கள் மாதிரி. இப்படி தாய்மாமன் உறவுக்கும் பேர் போன மண்ணு நம்மளோட மண்ணு. சரிங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிருந்தாலும் இன்னொரு உறவு முறை ரொம்ப முக்கியமான உறவு முறை. இன்னைக்கு 2000ற்கு பிறகு பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச உறவு முறை. ஏன்னா முதல்ல கூட அந்த பாசம் அப்படி இருந்துச்சான்னு தெரியல. 2000க்கு அப்புறமா வந்த அத்தனை குழந்தைங்களுக்கும் அண்ணன் மேல என்ன பாசமோ தெரியல, அவ்வளோ ஒரு ஈர்ப்பு. இன்னைக்கு வர படங்களும் அப்படித்தான். நம்ம வீட்டு பிள்ளையாகட்டும் அண்ணாத்தையாகட்டும், சரி அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லிட்டு வந்துடுவோம். நம்மளுக்கு அந்த படம் பேர் தெரியும். இந்த கால் நீட்டி வச்சு வயசானவங்களும் உட்காந்துருக்குறாங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த படத்தை பார்த்துருக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்த படம் பாசமலர், அங்கே போயிட்டீங்க, அவங்க நேரம் வீட்டில் கால் நீட்டி வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க.